ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் 1000 ரூபாய் உயர்த்தி அறிவிக்கப்பட்ட உதவித்தொகையும் விரைவில் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. மருத்துவ தரவரிசை பட்டியலில் 32 இடங்களில் 29 பேர் மட்டுமே தகுதி பெற்ற அவலம். மாணவர்களின் நீட் தேர்வு வீழ்ச்சியால் புதுச்சேரியில் அதிருப்தி. முதன்முறையாக உலகத்தர சான்றிதழ் பெற்ற புதுச்சேரி அரசு பள்ளி. ISO சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் முதலமைச்சர் ரங்கசாமி. 11.8% விழுக்காடு கொண்ட மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும். செங்கொடி ஏந்தி நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் விரைவில் குடும்ப தலைவிகளுக்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் மணவெளி தொகுதி TN பாளையத்தில் 236, பாகூர் தொகுதி மணப்பட்டு கிராமத்தில் 82 பேருக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் விழா தவளக்குப்பம் நாணமேடு அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு இலவச மனைப்பட்டாக்களை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் 40,000 ரூபாயில் 400 சதுர அடியில் வீடு கட்டும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் குடிசைகளே இல்லாத நிலை ஏற்படுத்த வேண்டும் எனவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது என்றும் இந்த திட்டம் 90% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், பல தொகுதிகளில் குடிசை வீடுகள் கல்வீடுகளாக கட்டப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். கல்வீடுகள் கட்டப்பட்டதால் தீ விபத்துகள் புதுச்சேரியில் குறைந்துள்ளதாக தெரிவித்த அவர், எந்த மாநிலத்திலும் சிறப்பு கூறு நிதி ஆதிதிராவிட மக்களுக்கு தனியாக ஒதுக்கவில்லை என்றும், ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பே புதுச்சேரியில்தான் சிறப்பு கூறு நிதியை அரசு ஒதுக்கியது என்றும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மருத்துவம், கால்நடை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல், செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு முடிப்பவர்களுக்கு தேவையான உயர்கல்வி கிடைக்கிறது. அவர்களின் கல்வி கட்டணத்தை அரசே செலுத்துகிறது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியில் 10% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், தங்கள் அரசு பொறுப்பேற்றது முதல் தகுதியான 5,000 அரசு பணியிடங்களை நிரப்பியுள்ளதாகவும், எந்த குறையும் கூற முடியாத அளவுக்கு நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் அரசு பணிக்கு இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இன்னும் ஒரு சில மாதத்தில் 1000 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும், அரசு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதிலும் கவனத்தோடு செயல்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்தையும் சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியடைய வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சியோடும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற நிலையில் செயல்பட்டு வரும் அரசாகவே இந்த அரசு உள்ளது என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, பசியில்லாத நிலை இருக்க வேண்டும், இலவச அரிசி வழங்க முடியுமா என கேள்வி கேட்டனர். தற்போது சிவப்பு அட்டைதாரர்களுக்கு 20 கிலோ, மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 10 கிலோ இலவச அரிசி வழங்கப்படுகிறது. தொடர்ந்து இலவச அரிசி வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை விரைவில் வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ள அவர், முதியோர் உதவித்தொகை உயர்த்தப்பட்டு காலத்தோடு வழங்கப்படுவதாகவும், 10,000 பேர் புதிதாக உதவித்தொகை கோரி விண்ணப்பித்துள்ளனர். விரைவில் 10,000 விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட்டு முதியோர் உதவித்தொகை அடுத்த மாதத்தில் வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் குடும்ப தலைவிகளுக்கு உயர்த்தி அறிவிக்கப்பட்ட உதவித்தொகை வழங்கப்படும் என்றும், எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு வழங்குவதாக அறிவித்த 1000 ரூபாய் உதவித்தொகையும் விரைவில் வழங்கப்படும். மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே அரசின் எண்ணம் என்றும், உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSB ரமேஷ், செந்தில்குமார், அரசு செயலர் முத்தம்மா, ஆதிதிராவிட நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் அதிகாரிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். அரிசி, இலவச கோதுமை, இந்த அரிசி கோதுமை முதியோர் உதவித்தொகை உயர்த்தி கொடுத்துருவோம். எல்லா முதியோர்களுக்கும் உதவித்தொகை இப்பொழுது காலத்தோடு கிடைக்கின்றது. 7ஆம் தேதி முதல் 10ஆம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலத்தோடு கிடைக்கின்றது. அந்த உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உயர்த்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னும் 10,000 விண்ணப்பங்கள் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்காக
இருக்கின்றது. அது விரைவிலேயே அந்த 10,000 விண்ணப்பங்களும் பரிசீலிக்கப்பட்டு 10,000 முதியோர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஓரிரு மாதத்திலேயே, குறிப்பாக அடுத்த மாதத்திலேயே அந்த 10,000 பேர் விண்ணப்பித்த அனைவருக்கும் முதியோர் உதவித்தொகை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குடும்பத் தலைவிக்கு கொடுக்கப்படுகிற அறிவித்த உதவித்தொகை கொடுக்கப்படும். எல்லா குடும்பங்களும், அதாவது சிலருக்கு கிடைக்கிற அப்படின்னு குறை வந்து கடந்த சட்டமன்றம் சொல்லியிருந்தேன். 1000 ரூபா கிடைக்காதவர்களுக்கு 1000 ரூபா குடும்பத் தலைவிக்கு கொடுப்போம்னு சொல்லியிருந்தேன். அதுவும் விரைவில் கொடுக்கப்படும். அறிவித்த அத்தனை திட்டங்களையும் அந்த அரசு செயல்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். புதுச்சேரியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான மொத்த மருத்துவ இடமான 37 இடத்தில் 29 பேர் மட்டுமே தகுதி பெற்றதும் நீட் தேர்வில் மாணவர்களின் வீழ்ச்சியும் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் MBBS, பல் மருத்துவம், ஆயுர்வேதம் உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளுக்கான சென்டாக் தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க 8558 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் அதில் 6678 பேர் தரவரிசை பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இவர்களில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 1437 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் தரவரிசை பட்டியல் கடுமையாக சறுக்கியுள்ளனர். மொத்தமே 29 பேர் மட்டுமே மருத்துவ படிப்பிற்கு தகுதி பெற்றுள்ளனர். இவர்களின் மதிப்பெண்களும் சொல்லிக்கொள்ளும் நிலையில் இல்லை. நீட் மதிப்பெண் 300க்கு மேல் இந்த ஆண்டு 870 மாணவர்கள் எடுத்துள்ளனர். இதில் அரசு பள்ளி மாணவர்கள் 2 பேர் மட்டுமே இடம் பிடித்துள்ளனர். மீதமுள்ள அனைவரும் தனியார் பள்ளி மாணவர்கள். மருத்துவ படிப்பிற்கு தகுதி பெற்றுள்ள 29 அரசு பள்ளி மாணவர்களில் அதிகபட்ச மதிப்பெண்ணை 380, குறைந்தபட்ச மதிப்பெண் 114 உள்ளது. 10% இடஒதுக்கீடு இல்லையெனில் இந்த ஆண்டு ஒருவருக்கு கூட மருத்துவ இடம் கிடைக்க வாய்ப்பில்லை என்பது வருந்தக்கூடியது. மருத்துவ படிப்புகளுக்கு மொத்தமே 29 அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமே தகுதி பெற்றுள்ளதால் அரசு இடங்களை முழுமையாக நிரப்புவதிலும் இந்த ஆண்டு கடும் சிக்கல் நிலவியுள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரியில் புதுச்சேரியில் 9, காரைக்காலில் 2, ஏனாமில் 1, மாஹேவில் 1 என 13 MBBS சீட்டுகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள்ளது. தனியார் கல்லூரிகளிலும் 24 சீட்டுகள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளி மாணவர்களுக்காக மொத்தமுள்ள 37 இடங்களில் 29 இடங்களை நிரப்பியது போக 8 இடங்கள் காலியாக உள்ளது. இதேபோல் பல் மருத்துவ படிப்பில் 11, ஆயுர்வேத படிப்பில் 4 என 15 இடங்களும் நிரப்பப்படாமலே இந்த ஆண்டு காலியாகவே இருக்கும் நிலை உருவாகியுள்ளது. மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு மொத்தமாக உள்ள 52 மருத்துவ இடங்களில் 29 நிரப்பியது போக 23 இடங்கள் கடைசி வரை காலியாகவே இருக்கும். பல கட்ட கவுன்சிலிங்க்கு பிறகு இந்த இடங்கள் வேறு பிரிவிற்கு மாற்றப்படும். நீட் நுழைவுத் தேர்விற்கான முறையான பயிற்சி இல்லாததால் அரசு பள்ளி மாணவர்கள் சறுக்கியுள்ளனர். மருத்துவம் பயில கிடைத்த வாய்ப்பையும் பறிகொடுத்துள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வில் அரசு பள்ளி மாணவர்கள் சாதிப்பதற்கான தனி செயல் திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை தீட்டி செயல்படுத்த வேண்டும் என்று பெற்றோர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் முதல் முறையாக உலகத்தர சான்றிதழ் பெற்ற அரசு பள்ளிக்கு ISO சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதல் முறையாக மேட்டுப்பாளையத்தில் உள்ள விடுதலை வீரர் ரா. சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளி ISO உலகத்தர சான்றிதழ் பெற்ற பள்ளியாக உருவெடுத்துள்ளது. அதற்கான சான்றிதழ் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பள்ளிக்கு உலகத்தர சான்றிதழான ISO சான்றிதழை வழங்கினார். மேலும் பள்ளி வளாகத்தில் நேர்மை வணிகம், கணித ஆய்வகம், திறந்தவெளி நூலகம், QR கோட் மூலம் மாணவர் சேர்க்கை மற்றும் QR கோட் மூலம் எனது பள்ளி ஆகியவை முதலமைச்சர் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், பள்ளிக்கல்வி இயக்குநர் அமன் சர்மா, துணை இயக்குநர் சிவகாமி, பள்ளி தலைமை ஆசிரியர் நிலை பாஸ்கர் ராஜு, ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய சிங்கார வேலர் முன்னேற்றக் கழகத்தினர் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பாரம்பரியமாக பெரும்பான்மையாக வாழ்ந்து வரும் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்றும் 11.8% விழுக்காடு கொண்ட மீனவ மக்களுக்கு 10% விழுக்காடு EBCயில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தொகுதி மறுசீரமைப்பின் கீழ் வடக்கு தெற்காக தொகுதி வரையறைப்படுத்த வேண்டும், மீனவர்கள் வாழ்விடங்கள் பாதுகாக்க கான்கிரீட் தூண்டில் வளைவு அமைத்து கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்ற
முன்னேற்றக் கழகம் சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்து செங்கொடி பிடித்து பறையடித்து மீனவர்கள் நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற செங்கொடி ஆர்ப்பாட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன், புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிட நலத்துறை சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம், பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதி திராவிடர் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டில் புதிதாக சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா நடைபெற்ற நிலையில் விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலை வகித்து சிறப்பு அழைப்பாளராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அனைத்து தரப்பு மக்களும் பயன்பட வேண்டும் என்ற வகையில் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் புதுச்சேரி அரசால் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் இந்த ஆண்டு சிறப்பு கூறு நிதியாக 525 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். விழாவில் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், தலைமை செயலர் சரத் சவுகான், ஆதி திராவிட நலத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் இளங்கோவன், மேலாண் இயக்குநர் சிவகுமார், செயற்பொறியாளர் பக்தவச்சலம் உள்ளிட்ட புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழக அதிகாரிகள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெண்கள் குறித்து ஆபாசமாக வீடியோ பதிவிட்ட தமிழகத்தை சேர்ந்த யூடியூபரை புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் சாத்தனூர் கிராமத்தை சேர்ந்த PK விஜய் என்கிற துர்கைராஜ் சமூக வலைதளத்தில் பிரபலமாக உள்ள பெண்களை அவர்களுடைய சேனலுக்கு சென்று நட்பாக பழகி பேசி அவர்களின் புகைப்படத்தை பெற்றுள்ளார். பின்னர் தரைக்குறைவான வார்த்தைகளை சேர்த்து அவருடைய சேனலில் ஆடியோ பதிவிட்டு விமர்சித்துள்ளார். முக்கிய தமிழக அரசியல் தலைவர்களையும் தரக்குறைவாக பேசி வீடியோ வெளியிட்டார். இதுகுறித்து தமிழகத்தில் 4 இடங்களிலும் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு துர்கைராஜை புதுச்சேரி சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி கைது செய்து சிறையில் அடைத்தார். இந்த வழக்கு விசாரணையில் உள்ள நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த துர்கைராஜ் மீண்டும் பெண்களுக்கு மிரட்டல் விடுவது, அவர்களின் படத்தை மார்பிங் செய்து ஆபாச வார்த்தைகளால் பதிவிடுவதை தொடர்ந்தார். இந்நிலையில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன், காவல்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி தலைமையில் தலைமை காவலர் சதீஷ் மற்றும் காவல்துறையினர் பாலாஜி, அரவிந்தன் ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் படந்தால் கிராமத்துக்கு சென்று அவரின் வீட்டில் துர்கைராஜ் பெண் காவல்துறையினர் வைத்து கைது செய்தனர். அவரை புதுச்சேரிக்கு அழைத்து வந்த சைபர் கிரைம் காவல்துறையினர் புதுவை தலைமை குற்றவியல் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதுகுறித்து முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளதாவது, சமூக வலைதளங்களில் பெண்கள் மீது மிகவும் தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி விமர்சித்தாலோ அல்லது அவர்களுடைய பெண்மையை இழிவுபடுத்தும் விதமாக நடந்து கொண்டாலோ அவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுத்து கைது செய்து சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும், எனவே சமூக நடைமுறையில் இல்லாத தரைக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தி பதிவுகள் போடுவது போன்றவற்றை சமூக வலைதள உபயோகிப்பாளர்கள் தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருப்புவனையில் 2,67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் சிறப்பு கூறு நிதியின் மூலம் 2,67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திருப்புவனை பெரியபேட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். தொடர்ந்து பேசிய அவர்,
ஆடிப்பூர நாளில் பல்நோக்கு சமுதாய நலக்கூடம் திறந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் பல ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட பணி தற்போது முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல பணிகள் விரைந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான திட்டங்கள் எந்த குறையும் இல்லாமல் சிறப்பு கூறு நிதி மூலம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் அவர்களின் வாழ்க்கை தரம் பொருளாதாரம் மேம்படும் என கருத்தில் கொண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர் குறிப்பாக குழந்தைகளின் கல்விக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் மேலும் தனியார் பள்ளியில் படித்தாலும் அதற்கான கட்டணத்தை கல்லூரி கட்டணத்தையும் அரசே அவர்களுக்கு செலுத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். எத்தனையோ திட்டங்கள் சிறப்பு கூறு நிதி மூலம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்த அவர் இந்த சமுதாய கூடம் இந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். விழாவில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், அரசு செயலர் முத்தம்மா, ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரநிலைக் கழக மேலாண் இயக்குநர் சிவக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரசு பள்ளிகளில் 8 முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மருத்துவ கல்வி பயில வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மருத்துவ கல்வி மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்காக முதலமைச்சரின் மனநிலையில் மாற்றம் தேவை என்றும் முந்தைய தமிழக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் அரசு பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்கள் நலனுக்காக மருத்துவ கல்வியில் அரசின் இடஒதுக்கீட்டில் 7.5% கொண்டுவரப்பட்டது. அதனை பின்பற்றி புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளியில் கல்வி பயிலும் மாணவர்கள் நலனுக்காக 10% இடஒதுக்கீடு மருத்துவ கல்வியில் உள் ஒதுக்கீடாக வழங்கப்படுகிறது என்றும் தற்போது அரசு பள்ளியில் 1ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயிலும் மாணவர்கள் மட்டுமே மருத்துவ கல்வியில் அரசின் இடஒதுக்கீடாக வழங்கப்படுகிறது. இதில் 1ஆம் வகுப்பில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் தொடர்ந்து படிக்கும் மாணவர்களுக்கு மட்டுமே மருத்துவ கல்வியில் சேர வாய்ப்புள்ளதால் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் கல்வி பயிலாத மாணவர்கள் நீட் தேர்வில் வெற்றி பெற்றாலும் மருத்துவ கல்வியில் சேர முடியவில்லை என்றும் எனவே அரசு பள்ளிகளில் 8ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை கல்வி பயின்று நீட் தேர்வில் வெற்றி பெற்றால் மருத்துவ கல்வி பயில வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஆண்டு நீட் தேர்வில் புதுச்சேரி மாணவர்கள் 1432 பேர் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 37 இடங்களில் சேர்வதற்கு 37 அரசு பள்ளி மாணவர்கள் கூட இல்லாமல் 29 மாணவர்கள் மட்டுமே மருத்துவ கல்வி பயிலும் வாய்ப்பை இந்த ஆண்டும் குறைவாக பெற்றுள்ளனர் என்பதை அரசு கருத்தில் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்ற சிறப்பு மருத்துவர்கள் முன்வர வேண்டும் என்றும் இதனை முதலமைச்சரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆடிப்பூரத்தை முன்னிட்டு புதுச்சேரி தேங்காய் திட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற வளைகாப்பு விழாவில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். ஆடி மாதம் முழுவதுமே அம்மனை வழிபடக்கூடிய மாதமாக திகழ்கிறது. ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திர தினத்தை ஆடிப்பூரம் என்ற பெயரில் அம்மன் ஆலயங்களில் சிறப்பாக விழாக்கள் கொண்டாடப்படுவது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் தேங்காய்திட்டு அருள்மிகு ஸ்ரீ வடபத்ர காளியம்மன் ஆலயத்தின் ஸ்ரீ ஆடிப்பூர விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக தேங்காய்திட்டு விநாயகர் கோவிலிலிருந்து பெண்கள் வளைகாப்பு வரிசை தட்டுகளுடன் ஊர்வலமாக சென்று பெண்கள் சீர்வரிசை பொருட்களான மஞ்சள் தூள், குங்குமம், கிழங்கு, மஞ்சள், தாலி சரடு, ஆடைகள், வளையல்கள், ஊதுவர்த்தி, கற்பூரம், வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், பழ வகைகள், தாம்பூலம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்களை கையில் ஏந்தி ஊர்வலமாக வந்தனர். பின்னர் ஸ்ரீ வடபத்ர காளி அம்மனுக்கு வளையல்களால் அலங்கரித்து வளைகாப்பு நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் ஆகும் என்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதால் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்து உடனடியாக உயர்மட்ட ஆலோசனை நடத்தி தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி சென்டாக் தரவரிசை பட்டியல் மக்களை கவலையடைய செய்துள்ளது என்றும் அரசு பள்ளி மாணவர்கள் நீட் தேர்வில் உரிய மதிப்பெண் பெற பொறுப்பாசிரியர்கள் ஒவ்வொரு பள்ளியிலும் நியமனம் செய்யப்பட்டு அதற்கு தனி பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். 11ஆம் வகுப்பிலிருந்து மாணவர்களுக்கு நீட் பயிற்சியினை அளிக்க புதுச்சேரி கல்வித்துறை நடவடிக்கை எடுக்க
எடுக்க வேண்டும். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மட்டுமே இந்த இடஒதுக்கீடு வழங்கப்பட்டால் முழு இடத்தையும் நிரப்ப முடியாத நிலை ஏற்படும். எனவே 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களையும் இடஒதுக்கீட்டிற்குள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தி புதுவை அரசு பள்ளி மாணவர்கள் அரசு ஒதுக்கீட்டில் மருத்துவ இடங்களை முழுமையாக பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தெரிவித்துள்ளார். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9160 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1230 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.